தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கிளைமேட் எஜுகேஷன் போர்ட்டலில் நம்முடைய பள்ளியை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் கிளைமேட் எஜுகேஷன் போர்ட்டல் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது climateeducation.in அப்படின்ற ஒரு போர்ட்டல் உங்களுக்கு காண்பிக்கப்படும். இந்த போர்ட்டலை திறந்து கொள்ளுங்கள். இந்த போர்ட்டலில் நம்முடைய பள்ளியை பதிவு செய்யணும். அதற்கு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்தினீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்கூலா காலேஜா அதரா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் ஸ்கூல் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இதில் முதலாவதாக பள்ளியுடைய யூடேஸ் கோடை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது இன்ஸ்டியூஷன் நேம் அப்படின்னு இருக்கும், இதில் நம்முடைய பள்ளியுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்கூல் டைப் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுடைய ஸ்கூல் வந்து பிரைமரி ஸ்கூலா, மிடில் ஸ்கூலா, ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரி ஸ்கூலா என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கும், இதில் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்ஆ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய போர்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மேனேஜ்மெண்ட் டைப்பு, இதில் உங்களுடைய பள்ளி வந்து கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டா, அதரா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்கூல் டெசிக்னேட்டட் ஆஸ் ரிஜிஸ்டர்ட் இன் ரிசீவிங் கிட் ஃப்ரம் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு இதில் உங்களுடைய பள்ளியில் க்ரீன் ஸ்கூல், என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இஇபி, அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்வர்சேஷன் இதுபோல் உங்களுடைய பள்ளியில் இருந்துச்சு அப்படின்னா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். எதுவுமே இல்லைன்னா நில் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் பள்ளியுடைய அட்ரஸ், அடுத்து டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது கெட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ உங்கள் பள்ளி அமைந்துள்ள பகுதி இங்கே வந்து மேப்பில் காட்டப்படும். இப்போ உங்களுடைய பள்ளியை இந்த மேப்பில் நீங்கள் வந்து இது போல் சர்ச் பண்ணணும். இப்படி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு காட்டப்படும். இதில் தேவையான இடத்துல அந்த அம்புக்குறியை நகர்த்தி கொள்ளலாம். இப்போ சரியான இடத்த தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இப்போ கீழே வந்தீங்கன்னா செலக்டட் லேட்டிடியூட், செலக்டட் லாஞ்சிடியூட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். பின்பு கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், லாங்கிடியூட் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டப்படும். அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதில் ஹெட் நேம் அதாவது ஹெட் மாஸ்டருடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மொபைல் நம்பர், ஹெட் மாஸ்டருடைய மொபைல் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இமெயில் அட்ரஸ், திஸ் வில் பி யுவர் யூசர் நேம். இப்போ இந்த போர்ட்டலுக்கு நீங்கள் இங்கே என்ன இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து யூசர் நேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுடைய பள்ளியுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய தலைமை ஆசிரியர் இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது பாஸ்வேர்டு. இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய யூசர் நேமுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதாவது அதில் வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் குறியீடுகள் அதாவது சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இது போல் இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. அதே போல் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அதே போல் 2 இடத்துலையும் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டை நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே இன்சார்ஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்கள் பள்ளியில் மற்ற ஆசிரியர்களுடைய பெயர், அதாவது யாரோட ஒருத்தருடைய பெயர் இன்சார்ஜ். இப்போ இந்த கிளைமேட் எஜுகேஷனுக்கு வந்து யார் இன்சார்ஜாக கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பெயர், அந்த ஆசிரியருடைய பெயர் மற்றும் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் அவருடைய இயர் ஆஃப் பர்த், அவருடைய பிறந்த வருடத்தை மட்டும் தேர்வு செய்யணும். அதுக்கடுத்தது சப்ஜெக்ட் ஹேண்டில், அவர் வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அதை பதிவு செய்யணும். இப்போ செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தால் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்றத பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டரை தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ உங்களுக்கு வெல்கம் பேக், ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. நண்பர்களே, நம்முடைய பள்ளியை கிளைமேட் எஜுகேஷன் போர்ட்டலில் பதிவு செஞ்சுட்டோம். இப்போ அதை எவ்வாறு திறப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ்,
இப்போ நம்மளுடைய பள்ளிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தோமோ அந்த இமெயில் அட்ரஸ் அதுதான் யூசர் நேம். அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு. என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சைன்இன் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. பார்த்திங்கன்னா மேலே வெல்கம் அப்படின்னு போட்டு நம்முடைய தலைமை ஆசிரியர் பெயர் உங்களுக்கு காட்டப்படும். அது கீழே ஸ்கூல் நம்முடைய பள்ளி பெயர் காட்டப்படும். இதில் டோட்டல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே காட்டப்படும். இப்போ அப்கமிங் ஈவெண்ட்ஸ், வேர்ல்டு என்வைரன்மெண்ட் டே, இதுபோல் ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இதில் ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளியில் என்னாச்சும் ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுருந்தோம்னா அது உங்களுக்கு பதிவு செஞ்சோம்னா இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, நம்முடைய பள்ளியை கிளைமேட் எஜுகேஷன் போர்ட்டலில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.